இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கதையை ஞாபகப்படுத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் குட்டி கதை தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு. மழை பெஞ்சு வெள்ளத்தில் ஒரு பையன் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான், சாக போகிறான். அப்போ வந்து போட்டில் வந்து தம்பி வாவான்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவன் என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவன் போட்டில் ஏற மாட்டேங்கான். இதே மாதிரி 3 தடவை போட்டில் வந்து கூப்பிடுறாங்க, அவன் போகிறதே இல்லைங்க. கடைசியில் தண்ணியில் முங்கி இறந்து போயிடுறான், பரலோகத்துக்கு போயிடுறான். அங்கே போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் காப்பாற்ற வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேனே, நீங்கள் கைவிட்டிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உன்னைய காப்பாற்றுறதுக்கு 3 தடவை போட் அனுப்பினேன். நீ உன்னோட முட்டாள்தனத்தினால நீ போட்டில் ஏறலை, நீயே உன்னோட அழிவை தேடிக்கிட்ட, அதுக்கு நான் எப்படிடா பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்டாராம். இப்போ இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை அப்படி தாங்க இருக்குது. அண்ணன் சீமான் தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்ற போகிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மேடையாக ஏறி பேசுனாங்கங்க. பல தடவை பேசினார், படம் போட்டு பேசினார். ஆனால் அது எதுவுமே உங்கள் காதுக்கு கேட்கலங்க. நீங்கள் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடாமல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதாள குழிகளை உள்ற மாதிரி ஓட்டு போட்டிக்கிங்க. அதாவது இந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம், எதுக்கு ஓட்டு போட்டோன்னு தெரியாமலே ஓட்டு போட்டிருக்காங்க. பதவிக்கு வந்தவங்களும் நம்ம எப்படிரா பதவிக்கு வந்தோம், நம்ம என்ன பதவியில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமலே இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட விளைவு இன்னைக்கு எங்கே போய் நிற்குது தெரியுமா? சட்டமன்றத்துக்குள்ள என்ன உங்கள் அப்பாவா காணுமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அங்கேருந்து, அண்ணே நீங்கள் என்னென்ன இங்கே இருக்கீங்க, உங்களை தேடி உங்கள் பொண்டாட்டி செங்கல்பட்டு கோட்டெல்லாம் நிற்கிறேங்க, ஒரு நிமிஷம் இங்கே இருங்கண்ணே, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிடுறாருங்க. இது தாங்க இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இது நீங்கள் போட்ட ஓட்டுனால நடந்தது. உங்கள் ஓட்டுக்கு மதிப்பே இல்லைங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரல. இப்போ இருக்கிற ஆட்சி டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சியும் பழி வாங்கிறதுக்காக, சுயநலத்துக்காக ரசிகர்களையும் மக்களையும் தவறான வழியில் பயன்படுத்தி வந்த ஆட்சி தாங்க இந்த ஆட்சி. அப்போ இதிலிருந்து மீள்றதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அனுபவிச்சு தாங்க ஆகணும். அதனால் ஒன்று பண்ணலாம், நீங்கள் என்ன ஒரு 5 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிடலாங்க. வெளிநாட்டில் போய் கொஞ்சம் நல்ல வேலை பார்த்து செட்டில் ஆகி ஒரு வேளை ஆட்சி மாறிச்சுன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிடலாங்க. சரி, எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, எனக்கு வசதி இல்லை, எனக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு அறிமுகம் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஹிண்ட்டு கூட இருக்குது. வரப்போகிற இடைத்தேர்தல் உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கணும், நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் அண்ணன் சீமானை பற்றி மறுபடியும் கொஞ்சம் தடவை நினச்சி பாருங்கள். ஆண்டவர் எப்படி அந்த பையனுக்கு 3 சான்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த சான்ஸை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆட்சி அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க.